வணக்கம் and welcome to maasthavlogs. So இன்னைக்கு ஒரு டிராவலரா ஒரு நாள் டிராவல் பண்றீங்களோ இல்ல 2 நாள் டிராவல் பண்றீங்களோ ஒரு ஸ்டே பண்றீங்க அப்படினா வந்து கண்டிப்பா ஒரு டிராவல் திங்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அங்க இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நினைச்சு அசால்ட்டா போக வேண்டாம். இல்லாத பட்சத்துல என்ன பண்றது அப்படின தான் கேள்வி. சோ நம்ம டிராவல் பண்றீங்க அப்படினா கண்டிப்பா என்னென்ன திங்ஸ் தேவை, அது பொண்ணா இருந்தா ஒரு டிராவல் பண்ணும்போது என்னென்ன திங்ஸ் நான் ஏன் பேக் குள்ள என்னென்ன வச்சிருக்கேன் அப்படினு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பேக்ல இருந்து வந்துடலாம். ஸோ இந்த பேக் பார்த்தீங்கன்னா நான் டெக்காத்லான்ல வாங்கினது. ஸோ அதுக்குள்ள பேடெல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான மேக்ஸிமம் ஜிப்ஸ் இருக்கு. ஸோ சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி எங்கே போனாலும் பொண்ணு தூக்கிட்டு போகிற விஷயம் ஹுடி. வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ஹுடிஸ் தான். ஷாம்பூஸ் அண்ட் மாய்ஸ்சரைசர் கோல்டு போனீங்கனாலும் கோல்டு ஏரியாஸ் போனீங்கனாலும் தேவைப்படும். சில பேர்த்துக்கு வந்து எந்த சீசன்லனாலும் தேவைப்படுற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் எல்லா பொண்ணுங்களுக்கும் தேவைப்படுற மாய்ஸ்சரைசர் அண்ட் லிப்ஸ்டிக் தான். எனக்கு வந்து பெருசாக மேக்கப் போடணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் வந்து மாஸ்க் போட்டுருக்கனால எனக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜஸாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த இது மட்டும் இருந்தால் போதும். பேசிக்கான ஒரு விஷயங்க. டூத் ப்ரஷ் வந்து ட்ராவலுக்குன்னு சொல்லி தனியாக வச்சுக்கோங்க. அண்ட் வந்து குட்டியாக இந்த மாதிரி குட்டி சைஸில் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ் வாஷ் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அது. அண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த வெயில் காலத்தில் தேவைப்படுறது இந்த வெட் வைப்ஸ் தான். இதெல்லாம் வந்து ஜூடியோவில் போனீங்கன்னா ஒரு 50 ரூபாயிலே முடிஞ்சிடும். அண்ட் அதே மாதிரி ரப்பர் பேண்ட் கிளிப்பெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம தேடுற டைமுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் வந்து ஏதோ ஒரு ஜிப்புக்குள்ளே போட்டு வச்சுருங்க. அண்ட் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த கேப். ஐஃபோனுக்கு என்கிட்ட பவர் பேங்க் வாங்குற காசு இல்லாத காரணத்தால் அதோட எக்ஸ்ட்ரா கேபிள்ஸ் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் என் சைஸுக்கு வந்து பெல்ட் எப்பவுமே நிற்காது. பேண்ட் எப்பவும் நிற்காது. அதனால பெல்ட் வாங்கியாச்சு. அண்ட் எப்பவுமே பர்ஸ் எப்பவுமே எடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே மறக்காமல் நீங்கள் வந்து கார்டெல்லாம் எடுத்து வைங்க. அதாவது ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு அந்த மாதிரி வந்து மறக்காமல் எடுத்து வைங்க. நம்மளோட ஐட்டம்ங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இது தொலைஞ்சு போச்சுன்னா இது எனக்கு. அண்ட் ரொம்ப முக்கியங்க, ரொம்ப பெரிய சைஸில் வந்து வாட்டர் பாட்டில் எப்போவுமே ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க. ஸோ இந்த மாதிரி மினிமம் சைஸ் வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் எது போகிற பக்கம் நீங்கள் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். அண்ட் என்னோட கோப்ரோ கிட்டு ஆக்சுவலாக நான் ரீசெண்டாக கோப்ரோ வாங்கியிருக்கேன். அதில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறனால அதை காட்ட முடியலனால. ஸோ கோப்ரோ கிட்லேயே நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோனோட ரிமோட் கண்ட்ரோல். ஸோ அது அண்ட் இது வந்து எக்ஸ்ட்ரா பேட்ரி. ஏன்னா கோப்ரோ பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியும். அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட மைக்குங்க. ஸோ மைக்கோட சார்ஜர் கேபிள் அண்ட் அடாப்டர். ஸோ இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இப்படியே ஒரு சின்ன பவுச்சுக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்துக்கலாம். தொலையாது. அண்ட் நம்மளோட ஃபோனு அண்ட் இதெல்லாம் வந்து பவுடர். எனக்கு இதை வந்து மாய்ஸ்சரைசர். என்னோடது ரொம்ப ட்ரை ஸ்கின்னால மாய்ஸ்சரைசர் எப்போ யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி சின்ன சீப்பாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு எடுத்துக்கலாம் அண்ட் டக்குன்னு உள்ளே வச்சுக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் ஷூஸ் ஆர் ஸ்லிப்பர் வந்து எப்பவுமே வச்சுக்கோங்க. ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபிட் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது கூட மறக்காமல் சாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் எடுத்து வைக்கணும், நல்ல வேலை மறந்துட்டேன் நானும். அண்ட் ட்ரெஸ் உங்களுக்கு. ஸோ ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா இந்த மாதிரி ஒரு செட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உள்ளே வந்து இன்னர்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக நீங்கள் குளிக்க போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து தொலை வீட்டில் இருக்க வேண்டாம். ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே ஒரு செட்டு அப்படின்னா இன்றைக்கி ஒரு ட்ரெஸ் இந்த போடுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே எல்லாமே வச்சுருங்க. அண்ட் நைட் ட்ரெஸ் எப்பவுமே எடுத்து வச்சுக்கோங்க. இருக்காமல் துண்டு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு சோப்பு வந்து நான் எப்பவுமே எடுத்து வைக்க மாட்டேன். ஏன்னா டக்குன்னு வந்து ஈரமாயிரும். லக்கேஜ்குள்ளே எங்கேயாவது வந்து பட்டுரும். எப்பவுமே சோப்பு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். சப்போஸ் எடுத்துகிட்டு போனீங்கனாலும் குட்டியாக எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இதோட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு குட்டி பேக் நான் எடுத்துப்பேன். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட கோப்ரோ கிட்டு அண்ட் என்னோட பர்ஸு அந்த மாதிரி சார்ஜர் பவர் பேங்க் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து அந்த குட்டி பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா நான் வேறு எங்கேயாவது போகிறேன், அதாவது இந்த பெரிய பேக்கை ரூம்குள்ளேயே வச்சுட்டு நான் வேறு எங்கேயாவது வெளியே போகிறேன்னா எனக்கு அந்த குட்டி பேக் ரொம்ப முக்கியம். ஸோ எசென்ஷியல்ஸ் எல்லாம் வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் ஒரு 2 to 3 டேஸ்க்கு வந்து எடுத்து வைக்கிற ஒரு எசென்ஷியல்ஸ். நம்ம இன்னைக்கு பேக் பண்ணிடலாம். ஓகே, இன்னைக்கு நைட்டு வந்து நம்மளுக்கு ட்ரெயின் அப்படின்னால நான் எப்பவுமே இவ்வளோ மத்தியானம் தான் வந்து எடுத்து வைப்பேன். எப்போ ஜர்க்கினை வந்து கடைசியாக பேக் பண்ணுங்கள். பிகாஸ்
உங்களுக்கு நைட்டு ட்ரெயின் ட்ராவல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணுங்கள், நல்லா கடைசியாக போட்ட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து கீழே வச்சுருங்க. இப்போ கடைசி டே போவீங்க இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அப்படியே அமுக்கி வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறையா ஸ்பேசஸ் கிடைக்கும். ஸோ ட்ரெஸ் எல்லாம் அப்படியே இங்கே ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு, அண்ட் இந்த சைடு ஜிப்லெல்லாம் என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சைடு வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் வச்சுக்கோங்க, இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு டூத் ப்ரஷ் அண்ட் ப்ரஷ்ஷு சோப்பு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா, ஷாம்பு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இன்னொரு சைடு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சைடு வந்து நம்மளோட மாய்ஸ்சரைசர், சீப்பு, பவுடரு இதெல்லாம் நான் வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து டக்குன்ட்டு. அதே மாதிரி இந்த வெட் டிஷ்யூ வந்து குட்டி பேக்லேயே வச்சுக்கலாம், இல்லைனா வந்து இந்த பேக்குள்ளேயே வச்சுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நைட் ட்ராவல் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இது இப்போ தேவைப்படாது, அங்கே போய் தான் தேவைப்படும். ஸோ இது இங்கே வச்சுக்கலாம். ஸோ மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் இங்கே வச்சிடறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஷாம்பூ அண்ட் சீரம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இங்கே வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு பேக்கிங் ஹேக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாமே இப்படி தூக்கி வச்சுக்கோங்க. நைட்லாம் எனக்கு வந்து லிப்ஸ்டிக்கெல்லாம் தேவைப்படாது. மறக்காமல் ப்ரஷ் எடுத்துவீங்க, கையிலலாம் போய் விளக்கிட்டு இருக்காதீங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த பேக்கில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேயும் வைக்கலாம் திங்ஸு. நான் இங்கே என்ன வைப்பேன்னா, பேப்பர்ஸ்லாம் வச்சுப்பேன். நான் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு போகிறேன், ட்ரெயின் டிக்கெட்னால் இதுக்குள்ளே வச்சுப்பேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேறு என்ன வைக்கலாம், பெல்ட்டு அந்த மாதிரி டக்குன்னு உள்ள துணிக்குள்ளே வைக்க முடியாத ஐட்டம்ஸ்லாம் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ பேக் வந்து ஒரு சூப்பர், எனக்கு இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பேக். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இது ஃபுல்லாக நான் பேக் பண்ணிட்டு நான் ட்ரிப்பு கிளம்பும் போது உங்களுக்கு நான் வீடியோ வந்து அந்த கிளிப்பை வந்து இது கூட நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த மாதிரி பெரிய பேக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த கிளிப்பும் அண்ட் இங்கே இருக்கிற கிளிப்பும் மறக்காமல் போடுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேக்கோட வெயிட் வந்து முக்கால்வாசி இது தாங்கிக்கும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மேலே ஏற்றி வந்து இந்த பேக்கை போடுங்க. அப்போ தான் வந்து வெயிட் தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி ட்ராவலுக்கு வந்து இந்த மாதிரி லூஸ் பேண்ட் போடுங்க. வெதர் இட் இஸ் அ ட்ரெயின் ஆர் அ பஸ், எதாக இருந்தாலும் இந்த மாதிரி லூஸ் பேண்ட்டாக போட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு கோமாளி மாதிரி தான் இருக்கும், பட் வந்து நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுதாங்க. ட்ராவல் அப்படிங்கிறது நம்மளோட கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் ட்ராவலில் இந்த மாதிரி பேண்ட்டு இந்த மாதிரி லூஸான டிஷர்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நம்ம பேக்கெல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக என்னடா இத்தினூண்டு தான் காமிச்சேன், என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஊரில் இருந்து இங்கே என் தங்கச்சியோட கபோர்டில் இருக்கிற பாதி ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போய் அங்கே நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால தான் அவ்வளோ பேக்குள்ளே வந்து ஸ்டப்ஸ் இருக்குது. ஸோ எப்பவுமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது தானே, ஃபாரின்லேருந்து யாராவது இருப்பாங்க நம்ம ஊருக்கா எல்லாம் பொட்டலாம் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி. மியாவு. ஸோ இவங்க வந்து இன்ட்ரடியூஸ், இவங்க சிம்பு. ஸோ என்னோட வீடியோவை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறக்கு வந்திருக்காங்க இப்போது. ஸோ ஹாய் சொல்லு சிம்பு. ஹாய். ஹாய் சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க கண்டென்ட், அவ்வளோதான். ஸோ நம்ம கிளம்பலாம் ஊருக்கு. என் கூட இப்போ வழி அனுப்புறதுக்கு என் கூட சிம்பு வரப்போகிறான். இது வந்து ஒரு 2 to 3 டேஸ்க்கு மட்டும் கிடையாது. நீங்கள் லாங் போனீங்கனாலும் இதே மாதிரி தான் நீங்கள் எடுத்து வைக்கணும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye bye from Maastha.